சூர்யா, நம்ம திரும்ப நம்ம உள்நாட்டு பிரச்சனையை கொஞ்சம் பார்த்தலாம். இது ஏன் நம்ம சர்வதேச அரசியலை பேச வேண்டியதுன்னா இதனுடைய பிரச்சனை, அதனுடைய வீரியம் என்னவா இருக்கு, அது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு தெரிஞ்சா இங்க இருக்கக்கூடிய சிக்கலுக்கான அடிப்படையை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ எல்பிஜி சிக்கல் அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கு. தொழில்துறை ரொம்ப கவலையில் இருக்காங்கன்னா இந்திய அரசாங்கம் என்ன முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறாங்க? குறிப்பா இப்போ நமக்கு கமர்ஷியல் எல்பிஜி பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்ததா வீடுகளில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கவலை வந்திருக்கு, நாமளும் முன்கூட்டியே ஏதாவது தயாரிப்பாக இருக்கணுமா அப்படின்னு. நிச்சயமா இது எல்பிஜி மட்டுமே பிரச்சனை இல்லை, க்ரூட்லேருந்து எல்லாமே இது சார்ந்த பிரச்சனைகள் தான். இப்போ மார்ச் 2ஆம் தேதியே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூடி இந்த ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்பிஜி பிரச்சனையாகட்டும் க்ரூட் பிரச்சனையாகட்டும், குறிப்பாக அந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய 90 லட்சம் இந்தியர்களுடைய பாதுகாப்பு குறித்தும் நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருக்காங்க. இப்போ இது எல்பிஜி க்ரூடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது இதற்கு முன்பு ஒரு 20 நாடுகளில் தான் நம்ம க்ரூடு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி அது 47 நாடுகளாக மாறி இருக்கின்றது. மிக சமீபத்தில் அர்ஜென்டினாவிலேருந்து கூட முதல் முறையாக க்ரூடு வாங்குறத இந்த டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். இன்னொன்று அந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது பூமிக்கு அடியில் பாறைகளை குடைந்து அங்கே க்ரூட் ஆயிலை பதுக்கி வைப்பது. இது 2014க்கு அப்புறமா தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டு இப்போது 3 இடங்களில், விசாகப்பட்டினம் ஒன்று, மங்களூர் ஒன்று, நம்ம படூரில் ஒன்று, கிட்டத்தட்ட 60 லட்சம் டன் க்ரூட் ஆயில் அங்கே பாதுகாக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு 10 நாளுக்கு தேவையான ரிசர்வை இப்போ நம்ம சேமித்து வச்சுருக்கோம். இது முழுக்க முழுக்க அரசாங்கம். பெட்ரோலிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 64 நாட்களுக்கு தேவையான கையிருப்பை வைத்திருக்காங்க. இப்போது ஒருவேளை அனைத்து கப்பல்களும் நிறுத்தப்பட்டால் கூட இன்றைக்கி 74 நாட்களுக்கு தேவையான அந்த க்ரூடு பெட்ரோல் நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கோம். இது கடந்த காலங்களில் இல்லாத ஒரு விஷயம். அது இந்த அரசாங்கம் உன்னிப்பாக எடுத்து நம்ம செயல்படுத்தியிருக்கோன்றது சொல்லணும். இப்போது அந்த எல்பிஜி கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ போன்ற 3 நாடுகள்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் குறைந்தபட்ச தட்டுப்பாடு வந்திருக்குன்றது உண்மைதான். அதற்கு இன்னொரு காரணம் இந்த 11 ஆண்டுகளில் இந்த வீட்டுக்கு தேவையான எல்பிஜியினுடைய எண்ணிக்கை உயர்ந்தது. நம்ம கொண்டு வந்த திட்டங்கள்னால 2014 14 கோடி வீடுகளில் தான் எல்பிஜி தேவை தேவையாக இருந்தது. இப்போ அது 33 கோடியாக உயர்ந்திருக்கின்றது. அப்போது வீட்டுக்கு தேவையான எல்பிஜியை முழுக்க முழுக்க நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததன் போக இப்போ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் நம்ம இன்வோக் பண்ணியிருக்கோம். அதனால் இது தற்காலிக ஏற்ற வகையில் இப்போ ஆயில் கம்பெனிஸும் அதுக்கு தயாரிப்பு ஆயிருப்பாங்கல்ல. இப்போ கூடுதலான இணைப்புகளை கொடுக்குறோன்னும் போதே அதுக்கான டிமாண்ட் கூடுங்கிற பிளான்ஸும் இருந்திருக்கணுமே. நிச்சயமாக அந்த டிமாண்ட் கூடுனதுனால தான் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 19 கோடி வீடுகளில் அதிகமாக நம்ம வந்திருந்தா கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வச்சுருக்கோம். நிச்சயமாக இது ஒரு ஷார்ட் டேர்ம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும் அப்படின்றது எங்களுடைய பார்வை. கமர்ஷியல் எல்பிஜி தான் பெரிய சிக்கல். இப்போ அது அதுக்கு என்ன அஷூரன்ஸ் இருக்குங்கிறது தான். இப்போ இன்றைக்கெல்லாம் பெங்களூர் மாதிரியான இடங்களில் பல ஹோட்டல்களை மூடிட்டாங்க. இப்போ அதனுடைய விளைவுகள் என்னெல்லாம் வரும்? இங்கே நீங்கள் இதை நம்பி இருக்கக்கூடிய பிஜி ஹாஸ்டல் வரைக்கும் இனிமேல் அவங்க இதெல்லாம் நாங்கள் குறைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி எதிர்கொள்கிறது? அதுக்கு என்ன திட்டங்கள் இருக்குது? அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது நிச்சயமாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. வெகு விரைவாக இந்த பிரச்சனைகள் தீர்றதுனால மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. இதில் அதிகமாக இப்போ அந்த 60% நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால இந்த ஷார்ட்டேஜஸ் இருந்தால் கூட அதை எப்படி பெஸ்ட்டாக நம்ம சமநிலைப்படுத்த முடியுன்றது தான் பார்க்க முடியுமே தவிர திடீர்னு அதோட ப்ரொடக்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, புதுசாக பிளான் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சாத்தியமில்லாத விஷயங்கள். ஷார்ட் டேர்மில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். மிக விரைவாக இந்த டிமாண்ட் சப்ளை கேப் சரி செய்யப்படும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையை தவிர, அதனால் இப்போ குறிப்பாக தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் அரசாங்க அலுவலகங்கள் முழுக்க முழுக்க மூட சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பெட்ரோல் க்ரூட் சப்ளை முழுக்க முழுக்க நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கே மற்ற எல்லா விஷயங்களும் சரி செய்து விட்டோம். இந்த எல்பிஜியில் மட்டும் அதுவும் நம்ம 60% டே டு டே பேசிஸில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்வதேச அரசியல் காரணமாக இருக்கின்றது. அதனால் இந்த ஒரு தடங்கள் மட்டும்தான் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணமாக இருந்தால் அதனோட விளைவு தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் மட்டும் இல்லை, அதை நம்பி இருக்கக்கூடிய பலருக்குமான தொழில் வாய்ப்பு ரெண்டாவது குறைஞ்சிரும். எல்லா நாடுகளுமே, இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் க்ரூடு கூட பிரச்சனைகள் இருக்கு. நம்மளுக்கு இப்போ குறைந்தபட்ச பிரச்சனையாக வந்திருக்கிறது இந்த
கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எல்பிஜி சப்ளை பண்ணுறதுல நிச்சயமாக மற்ற வழிகளும் சரி, அங்கே நிலைமை சரியாகிறதும் சரி, அது வரதுனால இப்போ அரசாங்கமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது லாங் டேர்மில் இந்த இம்பேக்ட் இருக்காது, மிக மிக குறுகிய காலத்துக்கு இந்த அசௌகரியம் இருந்தாலும் சரி மிக விரைவாக சரி செய்யப்படும் அப்படின்னு உத்தரவாதம். அதுக்கான என்ன பாசிபிலிட்டிஸ் கேள்வி இருக்கு, நம்ம பேசலாம். திரு விக்ரம் ராஜா, இப்போ சிலிண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் புக்கிங்கில் எவ்வளோ கிடைக்கும், இப்போ என்ன சொல்கிறாங்க? நடைமுறையில் இயல்பாக இருக்கக்கூடிய நாட்களில் கிடைக்கக்கூடிய சிலிண்டர்ஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்னவா இருக்கு? இப்போ புக்கிங் எடுக்கிறத குறைச்சிட்டாங்க. அதாவது முன்பு கமர்ஷியல் சிலிண்டர்னு சொன்னால் சொன்ன உடனே தர்றதுக்கு தயாராக இருந்தாங்க. ஏன்னா கமர்ஷியல் சிலிண்டர் தான் அவங்க அதிகமான சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. நாங்கள் கேட்டவுடன் கிடைத்தது கமர்ஷியல் சிலிண்டர். இப்பொழுது அது புக்கிங் இல்லை, குறைச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ எங்கிட்ட கையிருப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த கையிருப்பு நின்றுடுச்சுன்னா இப்போ பெங்களூர்ல ஹோட்டல் மூடுற மாதிரி தமிழ்நாட்டிலும் ஹோட்டல் மூடக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். இப்போ அரசாங்கம் இதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குறிப்பா ஒரு யோசனை. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல அன்னதானம் போடுவாங்க. இந்த பள்ளிவாசல்லாம் இப்போ இன்னைக்கு நோன்பு கஞ்சி வைப்பாங்க. இதற்கெல்லாம் சட்ட விதிகள்ல சில கோயில்கள்ல முன்னாடி அடுப்புல கட்டை போட்டு எரிச்சோம். இப்ப அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அனுமதி தரப்பட வேண்டும். அந்த வகையில அந்த இதுல போய் சேவ் பண்ணிக்கலாம். அதே போன்று இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய சிலிண்டர் இப்பவே தட்டுப்பாடு தொடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்பவே அவங்க புக்கிங் வரல, இன்னும் 10 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ அந்த சிலிண்டர் வரலன்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு வீட்டுல சிலிண்டர் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு பால் கூட காய்க்க முடியாத எல்லாமே இருக்கும். அதன் பிறகு அவங்க இப்போ கட்டடுப்புலாம் போடுறதுக்கு சில எல்லா ஹோட்டல் எல்லா வீடுகள்லயும் அனுமதி கிடையாது. முன்னாடி கெரசின் ஸ்டவ்வா இருக்கும், இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லாம இருக்கு. உடனடியாக மாதிரியான வாய்ப்புகளை தேடுறாங்கன்னு செய்திகளையும் பாக்குறோம். இப்ப எலக்ட்ரிக் குக்கர் இல்லைன்னா இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த மாதிரி மாற்று வாய்ப்புகளை தேட வேண்டிய அதெல்லாம் நியாயம்தான். நீங்க அதற்கு வாய்ப்புள்ளவங்க மட்டும் தான் வாங்க முடியும். ஒரு நடுநிலையாளர்கள், ஒரு அடித்தட்டுல இருக்கிற மக்கள் எப்படி வாங்க முடியும் என்பது சிந்திச்சு பார்க்கணும். அவங்களால முடியாத காரியமாக இருக்கும். அப்ப அரசு முன் வந்து அடித்தட்டு மக்களுக்கு, நடுநிலையாளர்களுக்கு ஒரு 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 மானிய விலையில அந்த பொருள்களை உடனடியாக விற்பனை செய்ய வேண்டும் என்ற சூழலை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் சாமானிய மக்கள் வாங்கி பயன்படுத்த முடியும். நாளைக்கே ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் எடுத்துட்டு போய் எலக்ட்ரிக் ஸ்டவ், எலக்ட்ரிக் அடுப்புல வைக்கக்கூடிய பாத்திரங்கள், பண்டங்கள், குக்கர் வாங்கணும்னா ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவாகும். இதை செலவு செய்யக்கூடிய நிலையில் எல்லா குடும்பங்களும் இருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் நான் தொழில் நிறுவனங்களுக்கு கேட்கிறேன், இப்போ உணவகங்கள்லாம் மாற்று எரிபொருளை பயன்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா, வாய்ப்பு இருக்கா, அல்லனா என்ன செய்வாங்க? இப்ப என்ன இவங்க வந்து தயாரிப்பு உற்பத்தி அப்படிங்கிற இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை சொல்றாரு, உடனடியா அதுல என்ன ரிலீஃப் இருக்கும்னு தெரியல. அப்படின்னா என்ன வாய்ப்பு இப்ப வந்து உணவகங்களுக்கு இருக்கு? இப்போ நிறைய வாய்ப்பு கம்மியா இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா லிக்கோ கறி வரும், உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. லிக்கோ கறி, அந்த கட்டடுப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் நாங்க போடுவோம். இன்னொரு பக்கம் ஸ்டீமர் இருக்கும். ஸ்டீமர்ல துண்டு துண்டு கட்டை வெட்டி போட்டா ஸ்டீமர் பிரகாரம் இட்லிகள், இந்த சாதம் எல்லாம் வெந்துடும். ஆனா இப்ப நவீன காலத்திற்காக நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இனி அதை மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வேலைகள்லாம் கிச்சன்ல உடனே செய்ய முடியும். ஆனா செய்வதற்கு கால அவகாசம் வேணும். உடனடியாக செய்ய முடியாது. ஒரு 2 நாள் அந்த சிலிண்டர் இல்லை என்று சொன்னால்